வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எல்கமால் டிஜிட்டல் சிக்னேச்சர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அதோடைய டெஃபினிஷன் பார்த்துடலாம், அதோடைய அல்காரிதமை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். The Elgamal digital signature scheme is a cryptographic technique used to verify the authenticity and integrity of a message. இப்போ நம்ம ஒரு மெசேஜை சென்ட் பண்ணுறோம், அந்த மெசேஜ் வந்து கரெக்டான ஆளுக்கு தான் போய் சென்ட் ஆகுதா, ஸோ அதை ஆத்தென்டிசிட்டி பண்ணுறதுக்கும் அப்புறமா அந்த மெசேஜ் வந்து நடுவில் டெலீட் ஆகாமல் இருக்கிறதுக்கும் கரெக்டான மெசேஜ் போய் சேர்கிறதுக்காகவும் நம்ம இந்த எல்கமால் டிஜிட்டல் சிக்னேச்சரை பயன்படுத்துகிறோம். த சைனர் ப்ரூவ்ஸ் தே நோ எ சீக்ரெட், அதாவது அவருக்கு அந்த சீக்ரெட் கீ தெரியும், ஓகேங்களா, ஆனால் அதை வந்து என்ன பண்ண மாட்டார், நம்மளுக்கு சொல்ல மாட்டார், ரிவீல் பண்ண மாட்டார். ஸோ த சைனர் ப்ரூவ்ஸ் தே நோ எ சீக்ரெட், த ப்ரைவேட் கீ, ஓகேங்களா, அதான் சீக்ரெட் கீ, வித்தவுட் ஆக்சுவலி ரிவீலிங் இட். ஸோ இதுதான் இந்த எல்கமால் டிஜிட்டல் சிக்னேச்சரில் நடக்கும். ஸோ இதனுடைய அல்காரிதமை இப்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். எல்கமால் டிஜிட்டல் சிக்னேச்சருடைய அல்காரிதம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1 நம்ம என்ன பண்ணணும்னா கீ ஜெனரேட் பண்ணணும். ஸோ அதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா செலக்ட் எ லார்ஜ் ப்ரைம், அதாவது ப்ரைம் நம்பர், லார்ஜஸ்ட் ப்ரைம் நம்பர் சூஸ் பண்ணணும். நம்ம இஷ்டம்தான் சூஸ் பண்ணுறது, ஓகேங்களா. நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னா ஜென்ரேட்டர் வேல்யூ சூஸ் பண்ணணும். அதுவும் நம்மளே சூஸ் பண்ணிக்க வேண்டியதான் ஜென்ரேட்டர் வேல்யூ, ஓகேங்களா. ஸோ அதுக்கு மட்டும் இல்லாமல் ப்ரைவேட் கீயும் நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ 3 விஷயங்கள் நம்ம சூஸ் பண்ணணும். ஒரு பெரிய லார்ஜ் ப்ரைம் நம்பர், அப்புறம் ஜெனரேட்டர் வேல்யூ, அப்புறம் ஒரு ப்ரைவேட் கீ. அந்த ப்ரைவேட் கீக்கும் ரேஞ்ச் கொடுத்துட்டாங்க பாருங்கள், 1லேருந்து P-2, அதாவது நம்ம சூஸ் பண்ண ப்ரைம் நம்பர் -2 இது வரைக்கும் உள்ள இருக்கிற ரேஞ்ச் வேல்யூ தான் நம்ம சூஸ் பண்ணிக்கணும் ப்ரைவேட் கீயை. அப்புறம் பப்ளிக் கீயை கண்டுபிடிக்கணும். அதுக்கு இந்த ஃபார்முலா பயன்படுத்திக்கணும். y = ஜென்ரேட்டர் பவர் x, ஓகேங்களா. ஜென்ரேட்டர் என்னது, இங்கே இருக்கிற ஜென்ரேட்டர் நம்ம சூஸ் பண்ண வேல்யூ, x வேல்யூ ப்ரைவேட் கீ, mod p வேல்யூ வந்து ப்ரைம் நம்பர். ஸோ இந்த ஃபார்முலா நம்ம பயன்படுத்தி பப்ளிக் கீயை ஜென்ரேட் பண்ணிடலாம், ஓகேங்களா. ஸோ ஒரு ப்ரைவேட் கீ பப்ளிக் கீ முதல்ல வந்து செட் பண்ணிடணும். அதான் கீ ஜெனரேஷன் ஃபஸ்ட்டு ஸ்டெப். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணால் மெசேஜ் சைனிங் எ மெசேஜ். ஸோ அதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணால் ஏதாவது ஒரு ரேண்டம் நம்பரை சூஸ் பண்ணணும், எனி ரேண்டம் நம்பர். அப்புறமா அந்த ரேண்டம் நம்பரை பயன்படுத்தி நம்ம வந்து ஆர் வேல்யூ எஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட் ஆர் வேல்யூக்கு ஃபார்முலா G⁻k mod p. G வந்து ஜென்ரேட்டர், K வந்து இந்த ரேண்டம் நம்பர் தான் K, ஓகேங்களா. ஸோ G⁻k mod p. P வந்து நம்ம சூஸ் பண்ண லார்ஜ் ப்ரைம். ஸோ இதை சால்வ் பண்ண நம்மளுக்கு ஆர் வேல்யூ கிடைக்கும். நெக்ஸ்ட்டு எஸ் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலான்னா இந்த ரேண்டம் நம்பருக்கு இன்வர்ஸ் எடுக்கணும், K இன்வர்ஸ். அப்புறம் H of M என்னதுன்னா ஹேஷ் ஆஃப் த மெசேஜ். H of M என்னது ஹேஷ் ஆஃப் த மெசேஜ். ஸோ ஒரு மெசேஜுக்கு வந்து ஹேஷிங் வேல்யூ இருக்கும், அது நம்மளே சூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் கம்ப்யூட்டர் தானவே அந்த அல்காரிதம் படி சூஸ் பண்ணிக்கும். H of M மைனஸ் எக்ஸ் வேல்யூ. எக்ஸ் வேல்யூ என்னது ப்ரீவியஸாக இருக்கிற அந்த ப்ரைவேட் கீ வேல்யூ எக்ஸ் வேல்யூ. நெக்ஸ்ட் ஆர் வேல்யூ ஃபஸ்ட் இந்த ஸ்டெப்பில் கண்டுபிடிச்ச ஆர் வேல்யூ mod P-1 ப்ரைம் நம்பர் -1. இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு இந்த எஸ் வேல்யூ கிடச்சிரும். இப்போ இந்த ஆரும் எஸ்ஸும் தான் சிக்னேச்சர். இந்த ஆர் வேல்யூ எஸ் வேல்யூ ஒரு செட்டுக்குள்ளே இருக்கும், R, S. ஸோ இதுதான் நம்ம சிக்னேச்சர்னு சொல்லுவோம். ஸோ நம்ம என்ன பண்ணோம் சைனிங் எ மெசேஜ். ஸோ சைனிங் எ மெசேஜில் நம்ம என்ன பண்ணோம் ஒரு சிக்னேச்சரை கண்டுபிடிப்போம், R, S வேல்யூவை கண்டுபிடிப்போம். நெக்ஸ்ட் இப்போ வெரிஃபிகேஷன் பண்ண போகிறோம். ஸோ அந்த சிக்னேச்சர் கரெக்டாக இல்லைன்னு வெரிஃபிகேஷன் ஸ்டெப் 3. ஸோ வெரிஃபிகேஷனுக்கு 2 ஃபார்முலா இருக்குது. ஸோ V1 = y⁻r into r⁻s mod p. y என்னது ப்ரீவியஸாக கண்டுபிடிச்சோம் இல்லையா பப்ளிக் கீ, அதான் வந்து y. நெக்ஸ்ட் ஆர் வேல்யூ ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சோம் இன்ட்டு r⁻s, அது சிக்னேச்சர் செட்டு mod p, ஓகேங்களா. இது வந்து V1க்கான ஃபார்முலா. நெக்ஸ்ட் V2க்கு என்ன பண்ணணும்னா ஜென்ரேட்டர் பவர் ஹேஷ் ஆஃப் த மெசேஜ் வேல்யூவும் mod p. இதை பண்ணோம்னா V2 கிடச்சிரும். ஸோ இதை சால்வ் பண்ணும்போது ஒரு வேல்யூ வரும், இதை சால்வ் பண்ணும்போது ஒரு வேல்யூ வரும். 2 வேல்யூமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அப்போது அந்த சிக்னேச்சர் வந்து வேலிட், அப்போது கரெக்டான ஆத்தென்டிகேட்டர் யூசர் தான். ஸோ அந்த மெசேஜ் வந்து கரெக்டாக போய் சேர்ந்துடும், அக்சஸ் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் தப்பாக இருந்துச்சுன்னா வேல்யூ வந்து இன்வேலிடு. ஸோ இப்படி தான் வந்து இந்த அல்காரிதம் வந்து ஒர்க் ஆகுது. இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். டெஃபினிஷன் ஏற்கனவே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இருப்பீங்க ஸ்டார்டிங்கில். இப்போ இதுக்கான அல்காரிதம் மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. ஸ்டெப் 1 கீ ஜெனரேஷன், ஸ்டெப் 2 சைனிங் எ மெசேஜ், ஸ்டெப் 3 வெரிஃபைங் த சிக்னேச்சர். இதை மட்டும் எழுதினாலே போதும்.
உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் டைரக்டிவ். வணக்கம்.